வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் வயல் ப்ளவுஸுக்கு கழுத்து வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணி காட்ட போகிறோம். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கழுத்து மட்டும்தான் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து சரியாக வந்து வராது. அது ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி வந்து எப்படி வந்து ஃபினிஷிங் பண்ணி இந்த கழுத்து வந்து திருப்பணும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸு. இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மெத்தேடு வந்து பயன்படும். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். அதாவது நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது வேறு. ஆனால் நம்ம நார்மலாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரும் எம்மிங்லாம் செய்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து தையல் தான் போடுறாங்க. அந்த தையல் போடும்போது இந்த ரவுண்ட் ஷேப்பும் அழகாக வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தையல் போடுறதுல வந்து சுருக்கமும் வரக்கூடாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வரத்தால சுருக்கம் வரும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா எழுந்து நிற்கும். அந்த மாதிரிலாம் வராமல் எப்படி தைக்கிறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது ப்ளவுஸ் தைச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் பட்டி எடுத்துக்கலாம், இது வந்து ஆங்கர் பட்டி எடுத்துக்கலாம். மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு இது தான். நான் கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் பட்டி வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன். அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்ஸ் பட்டி தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். இந்த பீஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் வந்து கட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நேரு, இது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு. இப்போ நம்ம வந்து கிராஸ் வந்து கட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னே இந்த கிராஸ் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கழுத்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் கூட நமக்கு வந்து சரியாக இல்லை. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸாக நம்ம வந்து ஒன்றா வச்சுக்கிட்டு கிராஸ் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி சரியாக வரலன்னா கிராஸ் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்து வந்துடும். இப்போ இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து நேராக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே நேராக வந்து கிராஸ் பீஸ் வந்து வந்துருச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து கிராஸாக தான் போடணும். கழுத்தை பொறுத்த வரைக்கும் கிராஸாக போட்டோம்னா தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ அடுத்த பீஸு திரும்ப இந்த இடத்துல வச்சு ரெண்டுத்தையும் ஒரே அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து கிராஸ் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி வைக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு திரும்ப நேராக வரும். அப்படியே வந்து திருப்பி வச்சு நம்ம வந்து இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்துட்டு இது அப்படியே வந்து மேல் பக்கம் திருப்பி வைக்கணும். மேல் பக்கம் திருப்பி வைக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பகுதியை மேலே ஏற்றணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தையல் போடும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக வரும். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இந்த இடத்துல ஆகும்போது வந்து தையல் போகிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். பாருங்கள், ஒரே நேராக மேல் பக்கம் வருது. அப்படி நம்ம கட் பண்ணலன்னா இந்த பீஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண பிறகு வந்து கட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ண பிறகு கட் பண்ணாலும் சரி. இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து பீஸ் வந்து ஒரே நேராக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பக்கம் கார்னரும் இந்த பக்கம் கார்னரும் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும். அப்படி வெளியே இருந்து கரெக்டாக பாருங்கள், தையல் போகிறது இந்த சென்ட்ரி வி ஷேப்லேருந்து நம்ம வந்து தையல் போகிற அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பீஸ் வந்து நேர் வரும் தையல் போட்டால். தையல் போட்ட பிறகு பாருங்கள், இந்த கார்னரையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேர் வந்துடும். அந்த பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸும் நமக்கு வந்து தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜாயிண்ட் ஃபுல்லாக ஒரே பக்கம் வர மாதிரி நம்ம வந்து பார்த்து ஜாயின் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ரொம்ப சின்ன கழுத்து அப்படின்றதுனால 4 பீஸ் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம்.
குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் வரும். கழுத்து கட் பண்ணுற அந்த ரவுண்ட் ஷேப்பில் 5 பீஸ் கட் பண்ணோம்னா நமக்கு வந்து கழுத்து வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கழுத்து வந்து நம்ம தையல் போடலாம். இப்போது இந்த கழுத்துக்கு வந்து தையல் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே வச்சு தையல் போடுவேன். எனக்கு இந்த கழுத்து ரவுண்டே எனக்கு சரியாக வரவே மாட்டேங்குது சார், நீங்கள் என்ன தைச்சாலும் இந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸ் மட்டும் இந்த ரவுண்ட் ஷேப்பே சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாளை பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டே வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுங்க, பேக் சைடு ஃப்ரண்ட்டு அதேமாதிரி பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கழுத்தே லூஸாக டோட்டலாகவே வந்து லூஸாக வருதுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கழுத்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டு காட்டுறேன். தையல் போடும்போது இழுத்து பிடிச்சி தையல் போடக்கூடாது. இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து தையல் போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போதும் கரெக்டாக நமக்கு வந்து வரும். இப்போ வந்து ஒரு தையல் ஒன்று போட்டு காட்டுறேன் நான். கழுத்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டோம். இந்த தையல் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்போமோ அதுக்கு உள்ளே தான் இருக்கணும், அதுக்கு வெளியே வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கழுத்துக்கு வந்து மேல் பக்கம் நமக்கு வந்து தெரியும். நம்ம பிடிச்சி தைக்கிறத விட ஒரு நூல் அளவுக்கு வந்து கம்மியாக வந்து உள்பக்கம் வந்து நம்ம வந்து தையல் போடணும். இப்போ கழுத்து ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஹூக்ஸ் கட்டி வச்சதுனால ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து நிச்சயமாக வந்து கிராஸ் பீஸ் விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து மடிக்கிறதுக்காக வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து ஃபுல்லாகவே நம்ம வச்சு தையல் வந்து போட்டுட்டோம். இந்த தையல் போட்டுட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு வந்து போட்டு வரணும், பெண்டு இல்லாமல் வந்து போட்டுட்டு வரணும். அப்படி இல்லை நான் போட்ட தையல் வந்து கம்மி ஜாஸ்தி இருக்குது சார், கரெக்டாக வந்து வரல, இந்த கிராஸ் பீஸ் தைக்கும்போது சரியாக நேராக வந்து தையல் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு தையல் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் தையல் போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிக்கும். இன்னொரு தையல் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த பெண்டுலாம் இல்லாமல் நேராக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டாவது தையல் எப்பவுமே போடும்போது நமக்கு நேராக வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டோங்கன்னா தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து திரும்பும். கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற தாவலை மட்டும் ஒரு 2-3 தாவலை வந்து கட் பண்ணி விடணும். தையல் வந்து கட் ஆகாமல் வந்து கட் பண்ணி விடணும். பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி விடுறேன். நிறையெல்லாம் கட் பண்ணி விட தேவையில்லை, சும்மா ஒரு 3 தாவலை பக்கம் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு திரும்புறதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் 3 தாவலை வந்து கட் பண்ணி விட்டுருக்குறேன். அதேமாதிரி சென்ட்ரலில் பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 நடுவில் ஒன்று கட் பண்ணி விடணும். கண்டிப்பாக நடுவில் ஒன்று கட் பண்ணி விடணும். அதையும் கட் பண்ணி விடலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் வந்து மேல் பக்கம் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நகத்தில் நம்ம வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்து நகத்தில் வந்து கீறி விட்டுக்கணும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் வரணும். இந்த கிராஸ் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம், அதாவது இந்த ஜாயிண்ட்டும் மேல் பக்கம் போயிடணும், கிராஸும் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் போயிடணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து நகத்தில் நல்லா கீறி விட்டுக்கலாம். இந்த நகத்தில் கீறி உள்ளனாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மடிப்பு மாதிரி நமக்கு வந்து வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கீறி விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஓரமே நம்ம வந்து தையல் வந்து போடணும். கரெக்டாக இந்த ஜாயிண்ட் ஓரமே மேல் பக்கம் நம்ம வந்து தையல் போடணும். அதாவது தையல் போட்டதும் மேல் பக்கங்கணும், கிராஸ் பீஸும் மேல் பக்கங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கம் தையல் போட்டு முடித்த உடனே இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும்.
இந்த பிடிச்சி தையல் போட்டதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து அந்த பிடிச்சி தையல் போட்ட பகுதி இது வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து விட்டு கட் பண்ணணும். இப்போ தையல் போட்டது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நம்ம பிடிச்சி தையல் போட்டது இங்கே இருக்குது. அந்த மேல் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண பகுதி, கழுத்து கட் பண்ண பகுதி இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம கிளாத் விட்டுட்டு மிச்சத்தை எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தையல் போட்டது இங்கே இருக்குது, கழுத்து கட் பண்ணது இங்கே இருக்குது, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச்சு மடிக்கும்போது கரெக்டாக தையல் வரைக்கும் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தையலோடு சேர்த்து வந்து நம்ம வந்து மடிக்கணும். அப்படி மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடும். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு மேல் பக்கம் தெரியக்கூடாது. இந்த ஜாயிண்ட் வந்து மேல் பக்கம் தெரியாத அளவுக்கு, அதுக்கு தான் சொல்கிறது, இந்த தையலோடு சேர்த்து மடிக்கணும். ரொம்ப ஓரம் வச்சு மடிச்சிங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து மேல் பக்கம் ஓரமாக நமக்கு வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் மடிக்கும் போதே அந்த தையலையும் சேர்த்து மடிக்கணும். அப்படி மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடும். இப்போ கீழ்ப்பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் வந்து நெருக்கமாக வச்சு தையல் கீழே இறங்காமல் ஒரே அளவுக்கு நம்ம வந்து போட்டு வரணும். இந்த மடித்து வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா கம்மி ஜாஸ்தி வந்தாலும் இந்த தையல் போகிறது ஒரே அகலமாக நம்ம வந்து போட்டு வரணும். இப்போ வந்து போட்டு காட்டுறேன். அதேமாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவலையும் இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குதோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து திருப்பிங்கனே வந்து நம்ம வந்து மடிக்கணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1/4 இன்ச்சு வந்து மடித்து வச்சு அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு வந்தோம்னா அந்த கழுத்து வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடும். தையல் போட்டு காட்டுறேன். இந்த கடைசியாக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட அந்த 1/4 இன்ச்சு உள்பக்கம் நம்ம மடித்து வந்து அப்படியே வந்து திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள் மேல் பக்கம் கழுத்து ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்குன்னு. ரவா கூட எங்கேயுமே வந்து சுருக்கம் கிடையாது. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பும் பாருங்கள் நல்லா அழகாக வந்து திரும்பி இருக்கும். கழுத்து ரவுண்டு பாருங்கள், ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம எப்படி கட் பண்ணமோ சேம் அதே மாதிரி வந்து அழகாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பி இருக்குது. ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஜெகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.